தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மாழ்வார் வழியை பின்பற்றக்கூடிய நம் உறவுகள் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு கன்றுக்குட்டி நிவாரண இதாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த நிவாரணத்துக்கு கன்றுக்குட்டிக்கு நிவாரணத்துக்கு பணம் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகுதி எந்த பகுதினா திருச்செந்தூர் தொகுதி வடக்கு ஆத்தூர் பகுதியில் மிகவும் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஆடு மாடுகள் நிறைய இறந்துருச்சு. அந்த பகுதியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று கன்றுக்குட்டி நாம் தமிழர் கட்சி உறவுகள் இன்றைக்கி கொடுக்காங்க. நன்றி அண்ணே. வாங்கண்ணே, நாம் செய்கிறேன்னு வாங்க. எங்களால் செஞ்சு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பத்திரமா வளங்க. அடுத்தடுத்து இனப்பெருக்கத்தை வச்சு இன்னும் பெரிய அளவில் ஏன்னா எங்களால் முடிஞ்சது நாம் தான் வச்சு பிள்ளைகளால் இந்த அது அவங்க தான் தெரியும். மாடு ஹலோ வசனத்துங்க வசனம் வசனம் வாங்க நில்லுங்க. கால்நடை எதுக்காக வழங்கப்படுதுன்னு சொன்னால், பெருவெள்ளம் உங்களுக்கு தெரியும். கடுமழை பெருவெள்ளத்தில் நிறைய கால்நடைகள் அழிஞ்சிருக்கு. கால்நடைங்கிறது செல்வம். அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, அது ஒரு செல்வம்னு சொல்கிறார். கால்நடையை நீங்கள் கால்நடையாக பார்க்கக்கூடாது. மனிதனை பொறுத்து ஒரு செல்வம். அது நம்ம மனித குலத்துக்கு நிறைய தேவைப்படுது. அதை பாதுகாக்கணுங்கிறதுனால தான் இந்த கால்நடையை நம்மாழ்வார் அறக்கட்டளை சிறுக சிறுக 1000 2000 ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வசூல் பண்ணி அந்த 4-5 கன்றுக்குட்டியை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதன் மூலமாக கால்நடை பெருகணும், வளர்க்கணும். அந்த அடிப்படையில் தான், அதுக்காகத்தான் இதை நாம் தமிழர் கட்சி நம்மாழ்வாரினுடைய அறக்கட்டளையில் சார்பில் இந்த நிகழ்வை நடத்துது. நீங்கள் வாங்குறவங்க தயவுசெய்து இதை கண்ணுங்கருத்துமாக வளருங்க. இனவிருத்தி ஆகட்டும். அடுத்த அது குட்டி போட்டு அப்படி பெருகிட்டே இருக்கணும். நாங்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட ஃபோன் போட்டோ இல்லைனா நேரில் வரும்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சி கொடுத்தீங்களே பாருங்கள், இந்த வளர்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அப்படி நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நீங்கள் இந்த கால்நடைகளை வளர்த்து அதை இனவருத்தி பெருசாக்கி நீங்கள் உங்களுக்கு சொந்த வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் மீண்டும் நம்ம கட்சிக்காரி சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கன்றுக்குட்டியை திருப்பி பெரிய அளவில் உங்கள் வீட்டில் இதை பெருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு தரோம். நீங்கள் இதை பயன்பட இதை வாங்கிட்டு போய் பத்திரமா கண்ணுங்கருத்துமா வளர்த்து பயனடைமாறு அன்போடு கேட்டு சிரிக்கிறதுக்கு வேறு வீட்டுக்கு பார்த்து சாப்பிட கூட வழி இல்லாமல் வேறு வீட்டுக்குள்ளே இருக்குமே தண்ணி ஃபுல்லாக கட்டியாச்சு. கோழி கூட்டில் இருக்கிறது திறக்கிறதுக்கு வழி இல்லை, ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அதனால் கோழியெல்லாம் இறந்து போச்சு, எல்லாமே இறந்து போச்சு. பின்னாடி ஆடு இது எல்லாம் போட்டிருந்தது எல்லாம் இறந்துச்சு. நாங்களே வயிற்றுக்கு வழி இல்லாமல் வேறு வீட்டில் போய் 10 நாள் ஆனாலும் தண்ணி வற்ற மாட்டேங்குது. வேறு வீட்டில் போய் இருந்தோம். அதனால் என்ன செய்ய கஷ்டத்தோடு இப்போ அவங்க நாம் தமிழர் எங்களுக்கு மாடு தந்துட்டாங்க. உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி எதுவும் மாடு இருந்துச்சா? எத்தனை ஆடு? 4 ஆடு இருந்துச்சு, 2 போயிருச்சு. கோழி ஒரு 10 கூட போட்டிருந்தேன். அப்படியா? கோழியும் போயிருச்சு. ஒரு குழந்தை இருந்துச்சு, மேலே எறினால ஒரு பொண்ணு வந்துச்சு. மாடுன்னு நான் சொல்லியிருக்கேன். மாடுலாம் போடலை, ஒரு கண்ணுட்டி தான் இருந்துச்சு, இறந்துச்சு. அப்படியா? உங்கள் பேர்? சாந்தி. எந்த ஊர்?
இந்த மாடு கொடுத்ததில் உங்களுக்கு என்ன நினைக்க இதை பற்றி? நான் இது வளர்த்தேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி. என் கஷ்டத்தில் தெரிஞ்சுக்கிங்க, அதான் ரொம்ப சரி, ரொம்ப நன்றி. சரி. இப்போ வெள்ளத்தினால எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்படுறீங்க? வெள்ளத்தில் வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 ஆட்டுக்கிட்டே இறந்துடுச்சு. வேற கோழி 2 கோழி இப்போ உங்களுக்கு இந்த நம்மாழ்வார் அறக்கட்டளை மூலிமா உங்களுக்கு மாடு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. உங்கள் பேர்? லிங்கேஸ்வரி. வெள்ளத்தால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ரொம்ப ஃப்ளோருக்கு மேலேயே தண்ணி வந்துச்சு. அப்போலாம் ஆடு மாடு எல்லாம் வெள்ளத்தால் போயிடுச்சு. 10 கான் கோழி, 4 ஆடு, 4 மாடு வந்துச்சு. அவ்வளோ போயிடுச்சு. ரொம்ப பாதிப்பு. இப்போ நம்மாழ்வார் அறக்கட்டளை மூலயமா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாடு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு? இது என்ன நினைக்கிறீங்க? இப்போ பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு வரலாம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு. இனிமே நீங்கள் கஷ்டமாக தான் உணர்றீங்க. இப்போ இதை வச்சு இனவர்த்தி பண்ணிடலாம்ல? இது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் கை கொடுக்கும். சரி, நல்லது. நாம் தமிழர் வச்சு வாக்கு செஞ்சு அதிகாரத்தை கொண்டு கொண்டு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது, நம்ம வர விட மாட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? பேர் எங்கேருந்து வரீங்க? திருச்செந்தூர் கனகலாபுரத்துலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் வந்து 2 கண்ணுட்டி, ஒரு 7 ஆடு, எல்லாம் தண்ணியில் மூலிகை அடித்து எல்லாம் செத்து போயிட்டு, அதனால் எல்லாமே நிவாரணத்துக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருந்து இது வரைக்கும் எதுவும் வரல. நாம் தமிழர் கட்சியில் சீமானா ஃபஸ்ட் டைமாக இது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்தது எதுவுமே வரல. நம்மாழ்வார் அறக்கட்டையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரி.